ப்ரோ, இந்த ரிசல்ட் வந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? நம்மால பயனடைஞ்சவங்க நமக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. அதுதான் நான் பொது வாழ்க்கையில இருந்து கத்துக்கிற பாடம்னு சொல்லிட்டு கலைஞர் சொல்வாரு. அதேதான் இப்பயும் மக்கள் தோல்வியை பரிசா கொடுத்துருக்கலாம். ஆனா எதையுமே எதிர்பார்க்காம நாளைக்கு தமிழ்நாட்டுல மாநில சுயாட்சிக்கு ஒரு பிரச்சனாலோ அல்லது சிறுபான்மையினருக்கு ஒரு பிரச்சனாலோ மக்களுக்கு ஒரு பிரச்சனாலோ இதே திமுக எதையுமே எதிர்பார்க்காம களத்துல வந்து நிற்கும். சார் என்ன சொல்ல வரீங்க? 1,75,00,000 பேரும் வந்து நஞ்சு கட்டவங்க. டிஎம்கே அப்படி பண்ணுச்சு இப்படி பண்ணுச்சு. ஒரு ஆள் சொன்னாரு, அவங்க அண்டா வாய் ஒருத்தர் சொன்னாரு, ஐடில இருக்கிறவங்க அத்தனை பேரும் கலைஞர் அவர்கள் போட்ட பிச்சன் மாதிரி ஒரு ஆள் பேசினாரு பாத்தீங்களா? அந்த மாதிரி என்ன சொல்ல வரீங்களா? தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை பேர் நஞ்சு கெட்டவங்கன்னு சொல்ல வரீங்களா? என்ன சார் சொல்ல வரீங்க? 1,75,00,000 பேரும் நஞ்சு கெட்டவங்கன்னு சொல்ல வரீங்களா? சரி, ஓகே, அப்படி என்ன நீங்க புடிங்கி தள்ளி இருப்பீங்கன்னு சொல்லட்டுமா? மக்களுக்கு ஒண்ணுனா நீங்க வந்து நிக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒண்ணுனா நீங்க உள்ள இறங்கி வேலை பார்ப்பீங்க. அதே மாதிரி எப்படி சொல்றது, ஒரு சில இதெல்லாம் வந்து மக்களுக்கு நல்லது நடக்கவே நீங்க விட மாட்டீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்காக, அதாவது உங்களுக்கு பரிச்சயமா இருக்கணும். எப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க வந்து களத்துல இறங்கி போராடுவீங்க. இல்லைன்னா மக்களுக்கு ஒரு பிலாப்பி காட்டுவீங்க. இப்ப பிஜேபி உள்ள வந்துடும் சொல்லிட்டு நீங்க ஒரு பிலாப்பி காமிச்சீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி வேணா பண்ண முடியுமே தவிர வேற எதுவும் பண்ண மாட்டீங்க. ஜூலியை திட்டுனா போதும், லைக்ஸ் பிச்சுக்கும், லைக்ஸ் அண்ணும் ஜூலின்ற வார்த்தையை பேசினா போதும். வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? ஒரு பொம்பளை பிள்ளைய அடிச்சு நொறுக்கி அந்த பொண்ணை ஒண்ணு இல்லாம ஆக்கி அதுல சம்பாதிக்கிற பிச்சை காசு தேவையா? அந்த பிச்சை காசுல சந்தோஷமா வாழ்ந்துருவீங்களா? ஜூலி, நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க என்ன அவ்வளவு பெரிய மயிரான்னு கேக்குறேன். அதே மாதிரி இன்னொன்னு கேக்குறேன், அவ்வளவு பெரிய மயிர்னா தப்பான வார்த்தை கிடையாதுங்க. சீமானன் தப்பான வார்த்தைன்னு சொல்லலாம். மயிர்னு சொன்னா கெட்ட வார்த்தை நினைச்சிடாதீங்க. இதுதான் மயிர். மயிர்னு சொன்னா ஏன் கெட்ட வார்த்தையாகும்? ரெண்டாவது கேக்குறேன், இங்க பிச்சை, அதாவது எப்படி சொல்றீங்க, நீங்க ஜூலின்னு பேசினாலும் லைக் பிச்சுக்கும். நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளான்னு கேக்குறேன். ஜூலின்னு பேசுனா நீ தற்கூரித்தனமாவும் முட்டாள்தனமாவும் பேசுறத உட்காந்து பேசுறோம், அவ்வளவுதான். வேற என்ன இருக்குது? அதே மாதிரி ஒண்ணு எப்படி சொல்றது, நீ கேவலமா பேசும்போது அதை உட்காந்து வச்சு செய்யறோம். உங்களை பேசணும்னா பெரிய பாப்புலாரிட்டி, இதுல பேசணும்னு அப்படியே செய்யறோம். மக்களுக்கு நல்லது செய்யறோம், மக்களுக்காக நிக்கிறோம்னு சொல்லிட்டு கடந்த 5 வருஷமா முட்டு கொடுத்துட்டு இப்ப இருந்துகிட்டு மக்களுக்காக நிக்கிறோம்னு சொல்லிட்டு ரோட்ல இறங்கி போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மானங்கிட்ட அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்னது, இவங்களை பத்தி பேசின இப்படி ஒரு காசு வேணுமா, இப்படி ஒரு பிச்சை வேணுமான்னு கேக்குறீங்க. நீங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? விஜய் அவர்களை மட்டும் கடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. விஜய் அவர்கள் அதை பண்ணாரு, இதை பண்ணாரா, இதை பண்ணல, அதை பண்ணல. கடந்த 5 வருஷமா மக்களுக்காக நல்லது நினைக்கிற நீங்க எல்லாம் எங்க போனீங்கன்னு எனக்கு தெரியலங்க. அதாவது அப்பமும் நீங்க உட்காந்து பேசிருக்கணும், அப்ப நீங்க உட்காந்து பேசல. இப்போ உட்காந்து இருந்துகிட்ட கடந்த 5 வருஷத்துல மக்கள் எல்லாம் வந்து நல்லா இருந்த மாதிரியும், ஆறுகள் எல்லாம் வந்து பாலா மிதந்த மாதிரியும், என்னங்க இது பேசுறீங்க நீங்க? அதாவது வாய் இருக்குன்னு என்னனாலும் பேசலான்னு இப்போ ஒருத்தன் பேசலாம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இவங்களும் பேசினாங்கன்னா இது வந்து பப்ளிசிட்டி போயிட்டேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது ஒரு பப்ளிசிட்டிக்காக உட்காந்து பேசுறதுதான். இதை கண்டுக்காதீங்க. இதெல்லாம் கண்டுக்க போய் தான் இப்பெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்குது. எல்லா நிகழ்ச்சியிலயும் நான் கலந்துக்கிறேன். சரிங்க சார், நான் கலந்துறேன் சார். இன்வைட் இல்லாம எப்படிங்க போக முடியும்? முதல்வர் பெரம்பூர் வரும்போது ஏன் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பவுடர் பிரியாக்காட்ட கேட்குறாங்க. புரோட்டோகால் பிரியாக்கா, பவுடர் பிரியாக்கா போய் புரோட்டோகால் பிரியாக்கா ஆகிட்டாங்க. ஏன்னு கேட்குறாங்க. இன்விடேஷன் வரல அப்படின்னு சொல்றாங்க. இன்விடேஷன்னா 200 கிரெடிட் ஆனா வந்திருப்பாங்கல்லாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நீங்களாம் வந்து ப்ரௌடு யூபிஸ், ப்ரௌடு 200 உங்க ஊபிஸ், விஆர் ப்ரௌடு கொத்தூஸ், அப்படிப்பட்டவங்க வந்து நீங்க ஒரு 200 கொடுத்துருந்தீங்கன்னா ஓ நம்ம கூட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு நீங்க வந்துக்கிட்டு ஏன் போகல, இன்விடேஷன் வரல அப்படி இப்படின்னு பேசினா உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க புரோட்டோகால் படி தான் நீங்க நடப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு புரோட்டோகால் செட் பண்ணிக்குவீங்க. முதல் வரியை தள்ளி விட்டு நீங்க முன்னாடி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனாலதான் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். கரெக்டா? நன்றி. உங்களை நீ எப்பவுமே வந்து உங்களோட துணிச்சல தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா இத்தனை பேர் உங்க ஹேட்டர்ஸ் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில வந்து ஏதோ பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு சின்ன எதுவுமே தப்பு செய்யல, ஆனா கற்பழிச்சவெல்லாம் ஃப்ரீயா சுத்தின்னு இருக்கான். அவனுக்கும் இந்த சமூகம் எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு கொடுக்குறாங்க. இவங்க தன்னிச்சா வந்து கொள்கைக்காக நிக்கிறாங்க. இவங்களை வந்து ட்ரோல் பண்றது, வேற வேற விஷயம் போட்டு இவங்க மேல இது பண்றது இல்ல. எனக்கு தெரியல, இந்த அக்கா நாட்டுக்காக ஏதாவது தியாகம் பண்ணாங்களா, இல்லைன்னா வந்து ஏதாவது சுதந்திர போராட்ட தியாகி அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் இருக்கிற இதுக்கு, இல்ல நாட்டுக்காக, இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காகவும், இல்லைன்னா சரி அதை விட்டுருங்க. டிஎம்கேல நம்ம ஜென்சி, டிஎம்கேல இருக்க நம்ம ப்ரோடு கொத்தூஸ், டிஎம்கேல இருக்கிற ஊபிஸ், இவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷலா ஏதாவது பண்ணாங்களா? இல்ல அவங்களுக்குலாம் வந்து ஏதாவது நல்வழிப்படுத்தினாங்களா? எனக்கு கேட்கல, எனக்கு புரியலங்க. இந்த முட்டு கொடுத்துட்டு இருக்கிறான். யாருங்க இவன்? முட்டு கொடுக்கலாம், இவன் முரட்டு முட்டுலாம் கொடுத்துட்டு இருக்கிறான். ஏதோ எப்படி சொல்றது, மன்னர் நிற்கவும், சாரி ஓகே, இளவரசி நிற்கவும், இவர் உட்காந்துக்கிட்டு இந்த பாலபத்திரம் ஓனாண்டின்னு ஒருத்தவங்க அந்த மாதிரி புகழ்ந்து தள்ளுறதும்,
அப்பா மீண்டும் ஒரு சிறை மரணம். நாகர்கோயிலை சேர்ந்த சபரிவர்மன் அப்படின்ற ஒரு மாற்றுத்திறனாளி அண்ணனை இன்னைக்கு நம்ம எல்லாரும் இழந்திருக்கோம். 200 கிராம் குட்கா வச்சிருந்தாரு அப்படின்ற ஒரு கேஸ்ல 10ஆம் தேதி கைது செய்யப்படுறவர் நீதிமன்ற காவல்ல 13ஆம் தேதி பிணமாக உறவினர்களிடம் கொடுக்கப்படுறாரு. இன்னைக்கு அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படிக்கும் போது நெஞ்செல்லாம் பதப்பதைக்குது. பல இடங்கள்ல காயம், முட்டி உடைக்கப்பட்டிருக்கு, கால்கள் கட்டப்பட்டிருக்கு, பின்னந்தலையில காயம், கைகள்ல காயம், விலா எலும்புல காயம். அது மட்டும் இல்லாமல் இந்த அக்கா பேசுனதெல்லாம் விட்டு தள்ளிட்டு இது ஃபேஸை மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அழுகுற மாதிரி நடிச்சிட்டு இருக்குது. ஏன் ஏன் இப்படி ஒரு இதுன்னு கேட்குறேன். இந்த மாதிரி ஒன்று ஒரு பப்ளிசிட்டிக்காக எப்படினாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரியல. அதாவது டிஎம்கே அரசுல அஜித்குமார் அவர்கள் வந்து என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். லாக்அப்ல என்ன பண்ணாங்கன்ட்டு அவங்க மேலே வந்து செக்ஷன் போட்டாங்க. பட் இங்கே போடலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பூம் ஆகிட்டு இருக்குது இந்த விஷயம். கண்டிப்பாக வந்து இதுக்கான தண்டனைகள் எல்லாருக்குமே கிடைக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஒரு குட்கா வித்ததுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு நிறைய பேர் வந்து இந்த அரக்கனும் கொடூரனும் இந்த ஊரில் நடமாடிட்டு இருக்காங்க. பல பெண்களையும் பல சிறுமிகளையும் பல குழந்தைகளையும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க மேலே இந்த போலீஸ் கையும் வைக்க மாட்டேங்கிறாங்க. மற்றவங்கள தான் அந்த மாதிரி ஏமாந்தப்பட்டவங்க மட்டும் தான் கை வச்சு இந்த மாதிரி ஏதாவது நடக்குது. புரியுதா? மற்ற யார் மேலேயும் கை வைக்க மாட்டாங்க. அவனை உள்ள பிடிச்சி போட்டு அவனை 3 வேளையும் நல்லா சாப்பாடு கொடுத்து வளர்ப்பாங்க. இல்லைன்னா போலீஸ் கூட சொல்ல அவனை கூட்டு போவாங்க. அதெல்லாம் கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இங்கே யார் பேசணும் ஒரு தகுதி இருக்குது. இதெல்லாம் பேசணும் தகுதியே கிடையாது. இதெல்லாம் வந்து எப்படின்னா கடந்த 5 வருஷத்துல வந்து தமிழ்நாடு மக்கள் நல்லா இருந்த மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து சீரழிஞ்சு சின்னாபனமான மாதிரியும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். பப்ளிசிட்டிக்காக என்னெல்லாம் உட்காந்து பேசுது. இதுக்கு முட்டு கொடுக்கவும் 10 பேர் இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது தான் கவலையா இருக்குது. தப்பு தான். இதை சொல்ல முச்சில் லாக்கட்டுன்னு சொல்ல முச்சில் வந்து கஷ்டமா தான் இருக்குது. பட் ஒரு குட்கா வித்ததுக்காக வந்து இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அதுக்குன்னு இங்க நிறைய பேர் சொல்றாங்க அவரே தப்பு செஞ்சவர் தாங்க, ஏன் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க. அது தப்புங்க. என்ன இருந்தாலும் வந்து விற்கிறாரு, அதுக்கான செக்ஷன் போட்டு நீங்க உள்ள தள்ளுறது பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து தப்பா இருக்குதுங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இங்க பல ஜென்சி இருக்கிறதும், பல இந்த மாதிரி முட்டு கொடுக்கறதும், பல என்ன பேசணும்னு சொல்லிட்டு பேசாம இருக்கிறதும் அப்படின்ட்டு இருக்கும்போது, அதே மாதிரி முக்கியமா டிஎம்கேல வந்து இன்னும் அந்த தப்பை வந்து திருத்திக்க மாட்டேங்கிறாங்களா எனக்கு தோணுது. இன்னும் எப்படிலாம் முட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் கத்துட்டு இருக்காங்க. நம்ம எங்க தோத்தோம் அதை யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பல எப்படிலாம் முட்டு கொடுக்கலாம், எப்படிலாம் விஜய் அரசை வந்து கேவலப்படுத்தலாம், இல்லைன்னா அவதூறு பரப்பலாம், இல்லைன்னா வந்து விஜய் அவர்களை மட்டுமே டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தான் எங்களோட அசைன்மெண்டா கொடுத்துருக்காங்களே எனக்கு தோணுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இவங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக யாருமே பேசல. அவங்க முழுக்க விஜய் அவர்களை டார்கெட் பண்ணணும், இது மட்டும் தான் பண்றாங்க. எப்ப இவங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒழுங்கான ஒரு குரலை எழுப்புறாங்களோ அப்ப மட்டும்தான் டிஎம்கே எழும்பும். இல்லைன்னா இன்னும் இந்த ஜென்சின்னு ஒன்று நடத்துறாங்களா அதனாலே சோழி முடிஞ்சிடும்னு எனக்கு தோணுது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.